எந்த அல்லாஹ் எந்த மார்க்கத்தின் மூலம் கண்ணியம் வழங்கியிருக்கிறானோ அந்த மார்க்கத்திற்காகவே நாம் அவர்களிடம் போர் புரிகின்றோம், புறப்படுங்கள். 2 பாக்கியங்களில் ஒன்று நிச்சயம் உண்டு, ஒன்று வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா சாவு கிடைக்கும், அதெல்லாம் நம்ம அழட்டிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இது ரஹீக்கில் இந்த வரலாற்று சம்பவம் இருக்குது. இந்த ஹதீஸில் இது கிடைக்கல. அதாவது இந்த அவர் உரை நிகழ்த்துறாரு இல்லையா, அதாவது வரலாற்று நூல்களும் பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமான நூல்கள் தான். அப்போ அதுலேருந்து அவங்க எடுத்து போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ மீதி செய்தி பார்த்தீங்கன்னா நசையில் 8159, முஸ்னத் அகமதில் 22,918, அபுதாவுதில் 4192. இப்போ சொல்லக்கூடிய செய்தி இது வருது. என்ன பண்ணுறாங்க நபி, என்ன நடக்குது அப்படின்னா, மோத்தால போய் முகாமிடுறாங்க. முகாமிட்டோன்னே சண்டை தொடங்குது. ஜயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவங்க ரொம்ப வீரமாக சண்டை போட்டு மரணம் அடைகிறாங்க. அவங்க ஃபுல்லாக ஆக்ரோஷமாக சண்டை போட்டு மரணம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் ஜாஃபர் ரலியல்லாஹு கையில் கொடி வருது. யார்? அலி ரலியல்லாஹுடைய அண்ணன். அதாவது இப்போ தான் வந்தார் அவர். எங்கேருந்து? இந்த அபிசீனியாவிலேருந்து இப்போ தான் வந்தார். வந்தவுடனே இந்த போரில் தள்ளப்படுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் போரில் சந்திச்சதும் இல்லை. ஆனால் எப்படி செயல்படுறாருன்னா சுபான், இதுதான் ஈமானுடைய வெயிட்டு. குதிரையிலிருந்து இறங்கி அதை வெட்டி வீழ்த்துறாரு. எது? தான் போன குதிரையை வெட்டி வீழ்த்துறாரு. இது அரபுகளுடைய வழக்கம். அதாவது எப்படின்னா, டிசைட் பண்ணிட்டாங்க கடைசி நாள் இன்றைக்கி டூ ஆர் டை பார்க்குறது அப்படின்னா, இவங்களுடைய வழக்கம் என்னன்னா, நேராக போவாங்க, எதிரிகளுடைய கூட்டத்துக்குள்ளே பூந்துருவாங்க, தான் வந்த குதிரையை வெட்டிடுவாங்க. அதாவது நான் திரும்பி போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க குதிரையை வெட்டி வீழ்த்திட்டு படைக்குள்ளே பூந்துடுறாங்க. பூந்து வலது கை வெட்டப்படுது, அப்புறம் இடது கை வெட்டப்படுது. 90க்கும் அதிகமான காயங்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு இது அவங்க காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பாடி கிடைக்குது. புகாரில் பார்த்தீங்கன்னா 4262 ஹதீஸ் இது இருக்குது. பார்க்குறாங்க, எண்ணி பார்த்தா 90 வெட்டு உடம்புல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே செய்தி பார்த்தீங்கன்னா புகாரில் அதாவது 4661 67 வருது இல்லையா, அதில் ஒரு ஹதீஸாக எப்படி வருதுன்னா, இந்த போர் நிகழ ஜயித் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு பயான் செய்கிறாங்க. பயான் செஞ்சுட்டு சொல்கிறாங்க, ஜயித் பின் ஹாரிஸா கொல்லப்பட்டார். அடுத்தது ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்களும் கொல்லப்பட்டார். அடுத்தது அப்துல்லா பின் ரவாஹும் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் அதை எடுத்துருச்சு, அல்லாஹ் அவரது கரத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஃபித்னாவும் பண்ணிடுவாங்க. யார்? நம்ம பரேல்வி சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் தெரியும். இந்த இடத்துல எப்படி லைவ் கமெண்ட்ரியாக ரசூல்லா இங்கே அங்கே நடந்த நிகழ்வு சொன்னாங்க அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் தெரிஞ்சதுனால தான் அவர் நபி. அவர் மறைவான ஞானம் தெரியல அப்படின்னா அவர் நபியே கிடையாது. இங்கே என்ன விஷயம்னா, அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க, அது சாதாரண ஒரு மேட்ரு. இதை வேறு விஷயத்தில் கொண்டு போய் டைவெர்ட் பண்ணி இது குழப்பி விட்டுறாங்க. இதை சொல்லும்போது ரசூலா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அது ஜாஃபர் ரலியல்லாஹு ரசூலா ரொம்ப பாசம், அதனால் அழுதுகிட்டே கண்ணீர் வலிஞ்சிட்டே இருந்தது கண்களில் அப்படின்னு சொல்லி அந்த புகாரில் வரக்கூடிய அந்த செய்தியில் இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா ஜாஃபர் ரலியல்லாஹு வீட்டு பெண்கள் ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒப்பாரி வைக்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தகவல் தருது. உடனே ரசூலா சொல்கிறாங்க, அழுவாதீங்க, முதல்ல அவங்கள தடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருக்கு 2 கைகள் வெட்டப்பட்டதுனால அவருக்கு பதிலாக அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, 2 சிறகுகளை அங்கே எங்கே வானத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துட்டான். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா 4264 இப்னு உமர் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மகன் இருக்கிறார் இல்லையா, அவரை பார்த்து சலாம் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்வார்னா, 2 சிறகுகளுடையவனுடைய மகனே, 2 ரெக்கை வச்சிருக்கிறவருடைய மகனே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். யார்? இப்னு உமர் ரலியல்லாஹு பின்னாடி ரொம்ப நாள் கழித்து அவர் சொல்லுவாங்க. இதில் அந்த சிறகு கொடுக்கப்பட்ட செய்தி பார்த்தீங்கன்னா ஹாக்கிமில் இருக்குது. இதில் புகாரில் இல்லை, ஆனால் ஹாக்கிமில் இருக்குது. 4348 ஹதீஸு. ஆனால் ஆக்சுவலாக அல்லாஹ்வுடைய வளமுறை என்ன அப்படின்னா, ஷஹீத் ஆக்கப்பட்டோம்னா ஒரு கூண்டில் வச்சுருவோம். அல்லாஹ் ஒரு கூண்டில் பறவையாக மாற்றி அந்த இடத்துல வச்சு பச்சை நிற பறவையாக உலக விட்டுருவோம். ஆனால் ஜாஃபர் ரலியல்லாஹு அப்படியே விட்டுட்டோம். அந்த பெரிய உருவத்திலே அப்படியே விட்டு இன்னும் ரெக்கை கொடுத்துட்டு மலக்குகளோடு சேர்ந்து எங்கே வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுறான். இது பார்த்தீங்கன்னா ஹாக்கிமில் இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அலுவலகத்தை பார்த்து சொல்கிறாங்க, சிகப்பு நிறத்தில் 2 ரெக்கைகள் அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கான், அதனை கொண்டு அவர் விரும்புகிற இடத்துல மலக்குகளுடன் பறந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஹாக்கிமில் இருக்குது.